ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தொழிற்பேடி திருநங்கை வினோதினி பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் கொஞ்சம் விருந்தாளிலாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆட்டு தலையும் கொஞ்சம் தும்பளி மீனும் ஒரு 250 ரூபா இருக்கும். அந்த தும்பளி மீன் ஒரு 3 மீன் தான் கொடுத்தாங்க. அப்புறம் ஆட்டு குடல் வாங்கின்னு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. சரி, அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சிட்ருக்கேன். ஆட்டுக்குடல் வந்து என் பொண்ணு தான் திருப்பிகிட்ருக்கா. ஒன்றும் இல்லை, அவள் வந்து இந்த ஆட்டுக்குடலை வந்து உள்ளே இருக்கிற இது வந்து வெளிவாட்டமாக அதை கொண்டு வரணும். அதுக்காக தான் வந்து ஒரு தென்னங்குச்சி வச்சு அந்த ஆட்டுக்குடல் மேற்பகுதியில் வச்சு உள்ளே வாட்டமாக இழுத்தனா அது மேலே இருக்கிறதுலாம் உள்வாட்டமாக இருக்கிறதுலாம் மேல் வாட்டமாக வர்றதுக்கு அந்த தென்னங்குச்சி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இழுத்தனா உள்வாட்டம் இருக்கிறது மேல் வாட்டமாக அந்த குச்சி அழுத்தின இடத்துல வந்துடும். அதை பிடிச்சி இழுக்கும் போது உருவுனா எல்லா இடமும் உள்ளே இருக்கிறதுலாம் வெளிப்படியாக வந்துடும். அதில் ஏன் அதை செய்கிறோன்னா, அதில் உள்ள அழுக்குலாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் அதுமாதிரி க்ளீன் பண்ணோம். அங்கே ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா, மீனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. இங்கே என்னென்னா, எல்லா சமையலும் ஒன்றா செய்ய முடியாது சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு வெளியில் அவங்க அடுப்பு பற்ற வச்சு தனிப்பட்ட முறையில் ஆட்டுக்குடல் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, உடனே ஆட்டு தலையை வந்து குக்கரில் போட்டுட்டு பக்கத்தில் மீன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மீன் செய்ய வறுக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே அதை பாருங்கள், என் பொண்ணு பக்கத்தில் அவள் மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி பண்ணலான்னு நான் வந்தேன். சரி, ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடிக்கடி எடுக்கிற வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.